வணக்கம். என்னுடைய பேர் மதியழகன். நம்ம இப்போது ட்ரீம் வேஸ் புத்தக கண்காட்சியில் இருக்கோம். நாமக்கல் புத்தக கண்காட்சி நாமக்கல்லில் மாநகராட்சியில் நடக்கிற மண்டபத்தில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஒரு அரிதான ஒரு ஆச்சரியமான விஷயங்களை மக்களுக்கு இதை எவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக சிலதுலேருந்து புத்தகத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோன்னு சொல்லுவோம், சரிங்களா? நருட்டோ மாங்கா காமிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே கிரேட்டஸ்ட்டு நம்பர் 1 பெஸ்ட் செல்லிங். மக்கள் ஃபோன் வியூஸ் அதிகமாக பார்க்குறத விட ஒரு புத்தகம் அதிகமாக விற்பனை ஆகுதுன்னா அந்த நருட்டோ காமிக்ஸ் தான், இந்த புத்தகம் தான் அதிகமான விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது ஏன் விற்பனை ஆகுதுன்னா அந்த ஃபோனில் பார்க்கக்கூடிய அந்த காமிக்ஸ் ஸ்டோரி, அந்த கார்ட்டூன் ஸ்டோரி இந்த புத்தகம் தான். இதுதான் ஒரிஜினலாக அவங்க எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகமே ரிவர்ஸில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பின்பக்கத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா யுவர் ரீடிங் இன் த ராங் டைரக்ஷன் இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த புத்தகம் வித்தியாசமாகவும் இருக்கும். பென்சில் ஆர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரிஜினல் புக். இது ஸோ ஆன்லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் கிடைக்காது. இந்தியாவில் பெரும்பாலும் இது எந்த ஷோரூம்லையும் உங்களுக்கு இருக்காது. இது இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான். இது பசங்களுக்கு ஒரு கிரேஸ். ஃபோனை விட ஐஸ்கிரீமை விட ஒரு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி தரேன்னு சொன்னால் இந்த புத்தகத்துக்காக 2 நாள் சாப்பிடாமல் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு பசங்க மத்தியில் இதை அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கிற புத்தகம். சில்ட்ரன்ஸ், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கக்கூடிய பசங்கள் கூட இதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் பெரியவங்களாக இருக்காங்க, யாராக இருந்தாலும் இந்த மூவியை பார்த்தாங்கன்னா உண்மையிலே அதில் மிகுந்த ஈடுபாடை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக குவாலிட்டியாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மார்வலை விட இது ஒரு படி மேலே இருக்கும். மார்வல் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, ஒரு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனை விட இது ஒரு படி மேலே இருக்கும். ஸோ நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெய் சிலிர்க்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்கும். இது இந்தியாவில் இல்லைன்றதால நிறைய பெரியவங்களுக்கு இது பாப்புலராக இல்லை. பட்டு சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப இது பாப்புலரானது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நருட்டோ மாதிரி ஜேஜேகேன்னு இருக்குது. இந்த ஜேஜேகே அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை பார்த்தாவே பசங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கிற மாதிரி, ஒரு தேன் கூடு மாதிரி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு இது ஒரு ரீடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு புக்கு ஜேஜேகே. அதே மாதிரி டீமன் ஸ்லேயரும் இது வேர்ல்டு பெஸ்ட் நம்பர் 1 செல்லிங். இது ஒன் பீஸும் அதே மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லேயே வால்யூம் 1லேருந்து பாக்ஸ் செட்டாகவும் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இதிலே டிராகன் பால் கூட உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி காமிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது காமிக்ஸ்லேயே போக்கிமான் உங்களுக்கு இருக்குது. அதில் நியூ எடிஷன் ஒன்று வந்திருக்கு, பொருட்டோன்னு சொல்லிட்டு, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிங்கிள் புக்காகவும் வாங்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் செட்டாகவும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வாங்கணும்னு கிடையாது, இதெல்லாம் இருக்குது, இந்த உலகத்தில் இதெல்லாம் பெஸ்ட்டான திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்சிப்படுத்துறத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். டிராகன் பால் இதில் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் நோட்டுன்னு ஒரு புக்கு. இந்த டெத் நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ பசங்க ரொம்ப, சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பத்தவங்க பார்த்த உடனே பா இது கூட இங்கே இருக்கா, நம்ம ஊரில் இது இருக்கா, நம்ம நாட்டில் இந்தியாவில் இது இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இது இருக்குது. இந்த புக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இதை இம்போர்ட் பண்ணி வர வச்சு நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த புக்கு அதே மாதிரி தான். இது 2 வால்யூம் உள்ள பிளாக் எடிஷன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக காமிக்ஸ் புக் வேணுன்னா காமிக்ஸ் இந்த மாதிரி டாக்மேன்லாம் இருக்குது. காமெடி ஸ்டோரி, ஸ்கூல்லே ரெக்கமெண்ட் பண்ணி எல்லா மாணவர்களையும் படிக்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி. மாணவர்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கட்டாயமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிறதால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி நெக்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதைகள் இருக்கும். அந்த கதைகளை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா புத்தகத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஒரு புக்கை படிக்க 2 புக்கு படிக்க உலகத்தில் இருக்கிற அனைத்து புத்தகங்களும் குழந்தைங்க படிச்சிருவாங்க. ஸோ குழந்தைங்க படிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கதை புக்கு நீங்கள் சின்ன கதை புக்கு வாங்கி கொடுத்தா அந்த கதை புக்கு அவங்கள உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படிக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த புரிதலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு குழந்தைங்க கையில் சின்ன ஸ்டோரியை படிக்க அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டோரி புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அவங்க படிக்கிறத தடுக்கவே முடியாது. ஸோ ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதை புக்கு வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அதனால தான் பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், கமிஷனர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மாணவர்களுக்கு கதை புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. அதுதான் புத்தகத்து மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். அந்த ஈர்ப்பு உலகத்தில் இருக்கிற அனைத்து புத்தகத்தையும் அவங்கள படிக்க வச்சிரும். ஸோ கதையிலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமானது நான் காட்ட மறந்துட்டேன், சோலோ லெவலிங். இது கண்டிப்பாக நானே முதல் முறை இப்போ தான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. இது நாமக்கல் புக் ஃபேரில் கிடைக்குது. இந்தியாவிலே வெரி ரேர் புக். இது சோலோ லெவலிங் கிடைக்கும். இப்போ என் கடையில் இருக்கிற தம்பி கூட இன்றைக்கி தான் அதை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். சோலோ லெவலிங் புக்கு இந்த கடையில் இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட எழுதி அழைக்கிற புக்கெலாம் இருக்குது. நீங்கள் எழுதிட்டு தண்ணி தொட்டு தொடச்சிங்கன்னா இந்த புக்கு போயிடும். அப்போ ஏன்னா இப்போ ஸ்லேட் மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் இது மேலேயே எழுதி பார்த்துட்டு
தண்ணி தொட்டு தொடச்சிங்கன்னா ஸ்கெட்சில் எழுதலாம், இங்க் பென், ஸ்டிக் பென் எழுதிட்டு தண்ணி தொட்டு தொடச்சிங்கன்னா போயிடும். ஸோ எழுத எழுத ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி வாய்ப்பாடெல்லாம் திரும்ப திரும்ப எழுதுனா மனப்படமாச்சோ அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் கூட உங்களுக்கு எழுத எழுத பழகிடும். பிக்சரோட கொடுத்துருவாங்க, படிக்கவும் யூஸ் ஆகும், எழுதவும் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து பயிற்சி, ஆங்கில எழுத்து பயிற்சி, 2 lines 4 lines கலரிங் புக் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் புத்தகத்துக்கு வருவோம். பணக்கார தந்தை ஏழை தந்தை, இங்கிலீஷில் ரிச் டேட் புவர் டேட். ஸோ எல்லா புத்தகமும் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். இதுவும் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த புத்தகம், விற்பனை ஆகிட்டு இருக்கிற புத்தகம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகம்லாம் இருக்குது, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதே ஆழ்மனதின் அற்புத சக்தி. இந்த புத்தகம் அவ்வளோ முக்கியமான புத்தகம், ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட புத்தகம், ஒரு மனிதர்களை புரட்டி போடக்கூடிய புத்தகம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு லைன் படிக்கும்போதும் அப்படியே உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். ஒரு மோட்டிவேஷனாக இப்படி தான் இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட்னா இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த புத்தகம் எழுதி 100 ஆண்டுகள் ஆகுது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் 100 வருஷம் பழமையான புத்தகத்தை இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களே நிறைய பேரே வந்து இதை படிச்சிருக்க வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நம்ம படிப்பில் அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி போயிட்டோம், அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். முன்னாடி படிச்சிருந்தாங்க, இப்போ படிப்பில் மிக மிக பின்தங்கி போயிருக்கிறாங்க. ஸோ 100 வருஷம் மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கிற புத்தகத்தையே இன்னும் நம்ம படிக்காமல் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மிகச்சிறந்த புத்தகங்கள் இங்கே இருக்குது. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதின் அற்புத சக்தி, அந்த மாதிரி மிகச்சிறந்த புத்தகம் தான் இதுவும். ஸோ இப்போது இந்த ரிச் டேட் புவர் டேட், இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை, இது எதை பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து நகை, அதாவது கோல்டு வாங்கினா நமக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறாங்க. மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு இதை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே சம்பளம் வாங்குவாங்க, ஒருத்தர் 25,000, இன்னொருத்தர் 25,000. 2 பேரில் ஒருத்தருடைய சேவிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய சேவிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் ரிச் ஆகிட்டு போயிட்டே இருப்பார், கார் பங்களா கூட வாங்கிட்டு வர அதே சம்பளத்தில். இன்னொருத்தர் கடன்லேயே இருப்பார், ஆனால் ஒரே சம்பளம் தான். அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. பணக்கார தந்தை ஏழை தந்தை. ஸோ ஒருத்தருக்கு பணக்காரராக அவங்க அப்பா இருந்தார்னா அவர் பணத்தை பற்றி என்ன சொல்லி வளர்ப்பார், ஒருத்தருடைய அப்பா ஏழையாக இருந்தால் பணத்தை பற்றி என்ன சொல்லி வளர்ப்பார், ஒரு வேலைன்னா என்னன்னு சொல்லி வளர்ப்பார், ஒரு கல்வினா என்னன்னு சொல்லி வளர்ப்பார். ஒரு ஏழையோட தந்தை கல்வி என்னன்னு சொல்லுவார், ஒரு பணக்காரருடைய தந்தை கல்வி என்னன்னு சொல்லுவார். ஸோ எது முக்கியம், எது இதெல்லாம் அத்தியாவசியம், எது இதெல்லாம் சேமிப்பு, எது இதெல்லாம் உண்மையான சொத்து. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, வீடு வந்து கட்டுறதுன்றது செலவா அல்லது லாபமா அப்படின்றது இது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், மனப்போக்கு தான் எல்லாமே. சரிங்களா? மனசு தான் எல்லாமே. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக திங்க் பண்ணால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் கண்ணாடியில் சிரிச்சிங்கன்னா கண்ணாடி சிரிக்கிற மாதிரி தான் தெரியும், கண்ணாடியில் அழுகிற மாதிரி தெரியாது. நீங்கள் யாருன்னே தெரியாதவர் கூட பஸ்ஸில் நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சிரிப்பார். நீங்கள் முறைச்சி பாருங்கள், கண்டிப்பாக முறைப்பார். அதுதான் இதனோட அர்த்தம். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், மனப்போக்கு தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் ரிசல்ட்ஸ் இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையே மாற்றணும்னா இந்த மனப்போக்கு தான் எல்லாமேன்றதை படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் சரியாக வச்சுக்குவீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஆனால் அதுக்கெலாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து பல பேர் சேர்ந்து எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உங்களை மாற்றிவிடும். ஸோ நீங்கள் வெறும் வீடியோவில் பார்த்துட்டு மனசை மாற்றிடலாம் அப்படின்னா இல்லை. இதில் வந்து உங்களுக்கு காரணத்தோடு கொடுத்துருப்பாங்க, உதாரணத்தோடு இருக்கும், கதையோடு இருக்கும். எப்படி அதனுடைய அனுபவத்தை ஒருத்தர் 50 வருஷம் வாழறாருன்னா அந்த 50 வருஷம் வாழ்ந்த அனுபவத்தை அவர் கொடுத்துருப்பார். சரிங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும், அது படித்தா தான் கற்றுக்க முடியும், அப்படியே கேட்டெல்லாம் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் குரோ ரிச், இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாகுது எழுதி. சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள், திங்க் அண்ட் குரோ ரிச். இதுவும் வந்து ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட புத்தகம் தான். ஸோ நீங்கள் படித்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் உண்மையான அந்த உங்களுடைய செல்வத்தை எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்ரெட்னு புக்கு. சரிங்களா? நான் வந்து இந்த புத்தகத்தை என்னன்னு சொல்லுவேன்னா எல்லா புக்குக்கும் அப்பான்னு சொல்லுவோம். சரிங்களா? உண்மையிலே ஒரு விஷயம் நான் வந்து இதில் அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம, ஏன்னா நாங்கள் வியாபாரத்தில் இருக்கிறதால சொல்லிட்டு செய்வோம். அதனால் எதை நினைச்சாலும் செய்ய முடியுன்றதை இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கேன்சர் வியாதியே இருந்தால் கூட மனதை கட்டுப்படுத்தினால் உண்மையாகவே 100% அந்த கேன்சர் வியாதியை குணப்படுத்த முடியும். அதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும், நீங்கள் எப்போ முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ அது கிடைக்கும். நான் நினைக்கிறேன் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாவே நீங்கள் டவுட்டில் இருக்கிறீங்க உங்கள் எண்ணத்து மேலேன்னு அர்த்தம். அப்போவே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதில் எல்லா விகண்டாவாதத்துக்கும் மனசில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் இந்த புத்தகத்தில் கிடைக்கும். அதனால தான் இந்த புத்தகத்து பேரே ரகசியம். ஸோ அந்த மாதிரி ரகசியம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விற்பனையில் உலக சாதனைன்னு போட்டிருப்பாங்க இந்த புத்தகத்துக்கு மேலே. இக்கிகை. சரிங்களா? இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு. இது என்னென்னா ஒரு கிராமத்து கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிராமத்தில் எல்லாருமே 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழுறாங்க. ஏன் எல்லாருமே அந்த கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழுறாங்க அப்படின்னா அவங்க வாழுற வாழ்வியல் முறை எளிமையாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறது, எல்லாத்தையுமே அன்பாலேயே கையாளுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதால தான்
ஸோ இது வந்து ஒரு இக்கிகை, ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி, மிகவும் அருமையாக இருக்கும். அந்த மிகவும் அருமையாக இருக்கிறதால தான் இது சக்ஸஸ் ஆகி விற்பனையில் உலக சாதனை இந்த புத்தகத்துக்கு மேலே போட்டிருக்காங்க. அவ்வளோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் சொன்னேன், சீக்ரெட்டில் இது புது எடிஷன், கவுண்ட் டவுன் ரிச்சஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி யூ கேன் வின், இதெல்லாம் கூட நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த புக்கு உங்களால் வெல்ல முடியும். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல புக்காக கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஃபுல் புக்கும் படிக்கணும்னு இல்லை, இதில் ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கும். ஒரு 200-500 கதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேஜிலும் ஒரு கதை இருக்கும், 1 பேஜ் கதை தான். ஆனால் பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகிசிவம் ஐயா பேசுகிறாரு, அப்துல் கலாம் ஐயா பேசுகிறாரு. அவங்களாம் இந்த மாதிரி பல புத்தகங்கள் படித்து அதிலேருந்து ஒரு கருத்தை எடுத்து தான் அவங்க வந்து புத்தக ஸ்டேஜில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் நீங்கள் பேசணும், ஒரே நிமிஷத்துலேயே அங்கே இருக்கிற எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னா இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய கதைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமைத்துவம்னு ஒரு புக் இருக்குது, பிரைன் ட்ரேசியோட புக்கு. இந்த பிரைன் ட்ரேசியோட ஸ்பீச்சை நீங்கள் ஆன்லைனில் கேட்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் அவர் பேச்சை கேட்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டினா தான் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்க முடியும். இந்த ஒரு டைட்டில், இந்த மாதிரி ஒரு 10 டைட்டில் எழுதியிருக்காரு. தலைமைத்துவம். அவருடைய மெயின் புக் வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகள், சரிங்களா? ஸோ 1 லட்ச ரூபாய் பணம் கட்டி ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும். உண்மையிலேயே வந்து ஒரு உங்கள் பிரெயினை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ண மாதிரி, ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களை புதுசாக கொண்டு வந்து விட்டுரும். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடைமுறை எல்லாத்திலுமே மாற்றம் இருக்கும். மிகச்சிறந்த ஒரு பிரைன் ட்ரேசின்ற ஆத்தர். ஸோ இவருடைய புத்தகம், அந்த மாதிரி இவருடைய புத்தகம் நிறைய புத்தகம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சைக்காலஜி ஆஃப் மணி, ட்ரெண்டிங், சரிங்களா? மிகச்சிறந்த புத்தகம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இதை விட 100 மடங்கு சிறந்த புத்தகமும் இருக்குது. இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். இது வந்து நியூ எடிஷன். இதில் 2 சாப்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு தான் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் 2 நியூ சாப்டர்ஸ் ஆடர்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த புது டைட்டில் பார்க்கலாம். இந்த டைட்டில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் ஐடியாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், அதே மாதிரி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு கூட புக் இருக்குது. பில்கேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணது வந்து அந்த புத்தகம் படித்து தான் நான் வந்து அச்சீவ் பண்ணேன், உலக பணக்காரனா நான் மாறினது காரணம் ஒரு புத்தகம் தான் அப்படின்னு அவருடைய இன்டர்வியூவில் கொடுத்துப்பேன். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இதெல்லாம் இன்டர்வியூ வரும் உங்களுக்குலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸாக வேணும், சின்ன பசங்களுக்கு நிறைய ஸ்டோரி வேணும். ஷெர்லாக் ஹோம்ஸ், ஃபேமஸ் 5, அதே மாதிரி சுதாமூர்த்தியோட புக்ஸ்லாம் இருக்குது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சுதாமூர்த்திலாம் வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஒரு சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி படித்தாங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்க துடிப்பாங்க. இவங்களே வந்து ஒரு 100 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க. அவங்களுடைய புத்தகம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஹாரி பாட்டர் முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த ஹாரி பாட்டர் புக்கு வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி, எப்படி நம்ம மகாபாரதம், ராமாயணம்லாம் சொல்கிறோமோ அந்த புத்தகமும் படிங்க. இதுவும் அதே மாதிரி ஃபேண்டசி தான், ஆனால் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோரி. இது இங்கிலீஷ் ஸ்டோரி, அவ்வளோதான். ஹாரி பாட்டர் இந்த ஸ்டோரி புக் இருக்குது. அதை விட பெட்டரான புக்கு தான் இது. இதுக்கு அதுக்கப்புறம் வந்தது பர்சி ஜாக்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 6. இதில் நிறைய வால்யூம் இருக்குது. இதே ஆத்தர் நிறைய புக்கு எழுதியிருக்காங்க. ஹீரோஸ் ஆஃப் ஒலிம்பஸ், பர்சி ஜாக்சன், ட்ரையல்ஸ் ஆஃப் அப்போலோ, மேக்னஸ் சேஸ், அந்த மாதிரிலாம் நிறைய புக் இருக்குது. சுதாமூர்த்தி இது இருக்குது. ஜெரோனிமோ ஸ்டில்டன், ஸ்கூலில் எல்லா லைப்ரரி இல்லாத லைப்ரரியே இருக்காது, எல்லா ஸ்கூல் லைப்ரரியிலையும் இந்த புத்தகம் இருக்கும். ஜெரோனிமோ ஸ்டில்டன், இதெல்லாம் காமெடி ஸ்டோரிஸ் தான். இதில் வந்து பல 100 புத்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு தேவை. விங்ஸ் ஆஃப் ஃபயர் கூட இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய எழுதி அழைக்கிற புத்தகம் காமிச்ச மாதிரி சின்ன பசங்களுக்கு ஏஐ புக்ஸ். ஏன்னா இப்போ ஏஐ இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபோன்லேயே கூட இப்போலாம் ஏஐ இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி புத்தகம் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஐ புக்ஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் புக்ஸ் இருக்குது, அப்புறம் பிரைன் கேம்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மென்டல் மேக்ஸ் படிப்பாங்க, பிரைன் கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ புதிர் கணக்குகள், புதிர் விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பேசிக்லேருந்து இதை ஏஜ் குரூப்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஏஜ் 4+. ஸோ அந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப் 2 வயசுலேருந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் 199 ஸ்டோரிஸ், 1 பேஜில் 2 பேஜில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ 199 இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரா மாதிரி கேர்ள் ஸ்டோரி, பாய் ஸ்டோரி, அனிமல் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இங்கே இல்லாமல் எதுவுமே இருக்காது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த புத்தகங்கள், நேற்று வெளியிட்ட புத்தகங்கள் கூட இங்கே கிடைக்கும். இது வந்து கட்டாயமாக வாங்கணும்லாம் கிடையாது. இங்கே வந்து குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. அதே மாதிரி தான் நீங்கள் தமிழ் ஸ்டால் இருக்குது, நாங்கள் இந்த ஸ்டாலை மேனேஜ் பண்ணுறோம். இங்கே எல்லா இலக்கியம் சார்ந்த புத்தகங்களும் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் உலகத்தில் மிக அரிதான விஷயங்கள்லாம் இங்கே உங்களுக்கு கொட்டி கிடக்கு. அது மாதிரி யோகியின் சுயசரிதம், மோட்டிவேஷனல் புக்ஸு, டைனோசர் புக்ஸு, கார் புக்ஸு, இன்ஜின் புக்ஸு, ஃப்ளைட் புக்ஸு, அந்த மாதிரி எல்லா விதமான புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலுக்கு போனால் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு வரமே கிடைச்சா எப்படி, அந்த மாதிரி மாணவர்கள் பார்த்தாங்கன்னா உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இந்த விஷயம்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. இதில் ஒரு சிலது பிடிச்சிருந்ததுன்னா, ரொம்ப அத்தியாவசியம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு யோசிக்காமல் வாங்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையவே இது மாற்றும். இப்போ குழந்தைங்களாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 1000 பேர் கூட்டு வரீங்க, இல்லை 500 பேர் கூட்டு வரீங்க, ஒரு கிளாஸ் பசங்களை கூட்டு வரீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் நிற்பாங்க. இந்த மாதிரி நருட்டோ காமிக்ஸ் அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவோம், தம்பி ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிப்போனோடனே உடனே நின்றுடுவாங்களா, உண்மையா அங்கிள், அப்போ கூட டவுட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நிற்க வச்சோம்னா இந்த மேஜிக் காமிப்போம். அப்படி காமிக்கிற மேஜிக் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், இதில் 1 to 3 தான் இருக்கும். கரெக்டுங்களா? நல்லா பார்த்துங்க. 1 to 3 இருக்கா? நெக்ஸ்ட் பேஜ்லேயே 1 to 3 இருக்கா? நெக்ஸ்ட் பேஜ்லேயே 1 to 3 இருக்குங்களா? இது எல்லாத்தையும் நான் இப்போ ஏபிசிடியாக மாற்ற போகிறேன்.
சரிங்களா? மாற்றினா கண்டிப்பாக இது மேஜிக் தான், ஆச்சரியமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஜி பூம் பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டினீங்கன்னா இங்கே பாருங்க 1 2 3 போயிடுச்சிங்களா? வேர்ட் சர்ச்சாக மாறிடுச்சு. முன்னாடி வந்து சுடோக்கு கேமாக இருந்தது. இப்போ இதுலேயும் பயனுள்ளதாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி வேர்ட் சர்ச்சாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக். இங்கே வாங்க, இந்த மேஜிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதில் வீடியோவில் நாங்கள் ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படி ரிவீல் பண்ணுறதா இருந்தால் இந்த புத்தக கண்காட்சி கடைசி நாள் உங்களுக்கு வீடியோவிலே கூட திரும்ப இதை ரிவீல் பண்ணுறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஆனால் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மேஜிக் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ட்ரீம்வேஸ் நிறுவனத்தில் 25 ஆண்டுகளாக பணிபுரிகிறோம். நான் முதல் தொழிலே இது தான். ஸோ புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் தொழில் ஆரம்பித்தோம். ஆனால் தொழில் ஆரம்பித்த கொஞ்சம் வருஷத்துலேயே தெரிஞ்சிச்சு இதில் சம்பாதிக்கலாம் முடியாது, இது வந்து சர்வீஸ் ஃபீல்டு தான் அப்படின்றதால. ஆனால் இதில் வந்து நாங்கள் ஏன் நிலச்சி நிற்கிறோன்னா, எங்களால் நிறைய பேர் மாற்றம் அடைகிறாங்க, எங்களால் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க, எங்களாலுடைய நிறைய பேர் வந்து வாழ்க்கையே மாறுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நாங்கள் இதில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சந்தோஷம் தான் எங்களை இன்னும் மேலும் மேலும் இதில் பயணிக்க தூண்டுது. ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் வேண்டும், கிடைக்கணும், ஆசைப்படுறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உலகத்தில் இந்த மாதிரி நான் சொல்லணும்னா ஒரு வாரம் கூட சொல்லலாம். அவ்வளோ புத்தகங்கள் இங்கே இருக்குது. இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு தேவை இல்லை, எந்த புத்தகங்கள் வேண்டும் என்றாலும், இல்லாத புத்தகங்களே கிடையாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, குரூப் எக்ஸாம், தமிழ் புக்ஸு, ஆங்கில புக்கு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து விதமான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். இந்த புத்தகம்லாம் வேணும்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெயர் மதியழகன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, உடனே உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம். என்னுடைய பெயர் மதியழகன். நம்பர் வந்து 9940853507. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நருட்டோ போஸ்டர்ஸ் இருக்குது. அதிசயமான தியான படம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸ்டீரியோகிராம்னு சொல்லுவாங்க அதில் சாஃப்ட்வேரில். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். பட் ஒரு முறைப்படி பார்த்தா அந்த ஒரு படம் தெரியும். அது வந்து ஆனந்த விகடனில் அட்டை படமாக வந்து இருக்குது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து எங்கள் கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு அரிதான விஷயம், அது ஒரு மேஜிக் மாதிரி தான். அது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.